சினிமா ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சூர்யா நடிச்ச கருப்பு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நிறைய பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுவும் சமூக வலைத்தளத்தில் தான் அது பெரிய பேசும் பொருளாவே ஆச்சு. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. 20 வருஷம் கழிச்சு சூர்யாவும் த்ரிஷாவும் ஒன்னா சேர்ந்து கருப்பு படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை பார்க்கறதுக்காகவே மக்கள் பல பேரும் ஆர்வத்தை காட்டினாங்க. ஏன்னா 6ன்ற படத்துல சூர்யா த்ரிஷாவோட ஜோடி அப்படி இருக்கும். அந்த ஒரு காரணத்தினாலேயே கருப்பு படத்துலயும் சூப்பரா பண்ணியிருப்பாங்கப்பா, எப்படியாவது இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் வந்து ப்ரீ புக்கே பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு ஆர்ஜே பாலாஜி வில்லனா நடிச்சிருக்காராம். இத்தனை வருஷமா ஆர்ஜே பாலாஜியை நம்ம எல்லாரும் எப்படி பார்த்துருப்போம்? ஒரு காமெடியனா பார்த்துருப்போம், ஒரு ஹீரோவா பார்த்துருப்போம், அதையும் தாண்டி மேட்சுக்கெல்லாம் கமெண்ட் செய்யற ஒரு ஆர்ஜேவா பார்த்துருப்போம். இப்படி மட்டும் தான் நம்ம ஆர்ஜே பாலாஜியை பார்த்துருப்போம். இப்போ புதிய திருப்பமா சூர்யாவுக்கு ஆப்போசிட்டா ஒரு வில்லன் ரோலையே நடிக்கிறாராம். அதை பார்க்கறதுக்கும் சில பேர் ஆர்வமா இருக்காங்க. இதுல காமெடி ரோல்ல யோகி பாபுவும் மியூசிக் டைரக்டரா சாய் அபியங்கர் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருமே படத்தை பண்ணதுனாலேயே நிறைய பேர் ஆர்வத்தை காட்டுறாங்க. எப்படி இருக்கும் இந்த படம், எப்படியாவது இந்த படத்தை பார்த்துடணும்ப்பா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ப்ரீ புக்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த படத்துக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே நிறைய தடங்கள்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. ட்ரைலர் ரிலீஸ் பண்றதா இருந்தாலும் சரி, டீசர் ரிலீஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அதுல நிறைய சிக்கல்கள்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்ல இருந்து பெரிய பிரச்சனையா இந்த மணி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ட்ரீம் வாரியர்ஸ் தான் கருப்பு படத்தை இயக்கிட்டு இருக்காங்க. இவங்க இயக்குனதுனாலேயே இந்த படத்துக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா, ட்ரீம் வாரியர்ஸ் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறதாவும், பணம் யாருக்கிட்டையும் கொடுக்காத காரணத்தினால ட்ரீம் வாரியர்ஸை ப்ரெஷர் பண்ண ஒரே காரணத்தினால படத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. KGF 2 படத்தை தமிழ்ல ரிலீஸ் பண்ணும்போது இவங்க கிட்ட நிறைய கேஷ் வந்ததுனாலையும் மற்றவங்க கிட்ட இவங்க கொடுக்காமலே இவங்களே வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதையும் தாண்டி ஓம்பாலி ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கிட்ட கருப்பு மூவியை கொடுத்துருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி 2 நாளுக்கு முன்னாடி என்ன ட்வீட் போட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு ஃபிலிம் கண்டிப்பா நாளைக்கு ரிலீஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம 32 மாசமா நாங்க இதுக்காக கஷ்டப்பட்டிருக்கோம். இவ்வளோ நாள் நாங்கள் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்குலாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் கருப்பு ஃபிலிமை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக கருப்பு ஃபிலிம் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி அவர் சைட்லேருந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் காலையில் அந்த மூவி ரிலீஸ் ஆகலை. மூவி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து SR பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சாரி மக்களே, காலையில் ரிலீஸ் பண்ண முடியல, நாங்கள் எப்படியாவது ஆஃப்டர்நூனுக்கு மேலே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தகவலை கொடுத்துருந்தாரு. ஆனால் மார்னிங்கும் ரிலீஸ் ஆகலை, ஆஃப்டர்நூனும் ரிலீஸ் ஆகலை, நைட்டுமே ரிலீஸ் ஆகலை. இதுக்கு இடையிலேயே ஆர்ஜே பாலாஜி அவர் சைட்லேருந்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பதிவை போய் பாருங்க. I'm really sorry to all the fans. It shouldn't have happened. படம் பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி காலையில் 9 மணிக்கு தேட்டருக்கு போனேன். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, எந்த ஊரில் நீங்கள் போயிருந்தாலும் ஐம் ரியலி சாரி ஃபார் தட். இட் ஷுடன்ட் ஹவ் ஹேப்பன். படம் பார்க்குறதே நம்ம மனசில் வீட்டில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு தானே. அந்த படம் பார்க்குறதே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அதுவும் பார்க்க முடியாமல் போனதுக்கு ஐம் ரியலி சாரி. நான் இதை எதிர்பார்க்கல. ஐம் ரியலி ஹோப்ஃபுல் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகி படம் ரிலீஸ் ஆகும்னு. நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். May 14 படம் ரிலீஸ் ஆகும், கருப்பு ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐம் வெரி ஹோப்ஃபுல். அழுக வருது என்ன, கண் அழுக வருது என்ன, அது இருக்கு வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் ஐ எம் வெரி ஹோப்ஃபுல். கடவுள் இந்த கடத்தி இந்த படத்தை இன்னைக்கு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணி கொடுப்பாரு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும்னு எல்லாருமே அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் லெட் கோ ஆஃப் so many things. Surya sir has given so much. So sorry for the delay. Sorry for making you go through all the stress. But it will all be worth. இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு மேலே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி நம்ம எல்லாரையும் ரொம்ப நல்லா சிரிக்க வச்சிருப்பாரு. நிறைய ஃபிலிம்ஸ்ல அவர் காமெடி ஆக்டராக வந்து சிரிக்க வச்சிருப்பாரு, இல்லைன்னா விஜே பண்ணும்போது சிரிக்க வச்சிருப்பாரு, ஆர்ஜே பண்ணும்போது நம்மள எல்லாம் சிரிக்க வச்சு மட்டும் தான் பார்த்தாரு. ஆனால் இப்படிப்பட்ட மனுஷனை நம்ம கண் கலங்கி பார்க்கும்போது அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவருக்கு இந்த ஃபிலிம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இவ்வளோ பெரிய ஹீரோவை வச்சு அவர் நடிக்க வைக்கிறது. இதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஃபிலிம்ல நடிச்சிருந்தாலும் ஒன்று அவரே நடிப்பாரு, இல்லைன்னா ஒரு சின்ன ஆக்டர்ஸை வச்சு நடிக்க வைப்பாரு. நயன்தாராக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹீரோவை கொண்டு வந்து ஒரு ஃபிலிம்ல நடிக்க வைக்கிறாருன்னா அது சூர்யா கூட தான். அதுவும் இது மிகப்பெரிய ஆக்ஷன் மூவியா எல்லாரும் முன்னாடியும் பார்க்கப்பட்டுச்சு.
ஆனால் இந்த மூவிக்கே இந்த மாதிரி தடங்கள்லாம் வர ஒரே காரணத்தினாலே அவர் இவ்வளோ உடஞ்சி அழுகுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இதுக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணி கூட நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இதை தாண்டி சூர்யா அவர்களோட காதுக்கு இந்த பிரச்சனை போய் சேர்ந்துருக்கும் போல. அந்த ஒரு காரணத்தினாலேயே சூர்யா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய தொகையை ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட கொடுத்துருக்காரு. இதை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிடுங்க, படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு தகவல் வருது. இந்த ஒரு காரணத்தினால நேற்று காலையில இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா இந்த மாதிரி பண்ணது நிறைய பேர்கிட்ட வரவேற்புக்கு உள்ளாயிருக்கு. மக்கள் கிட்ட இருந்து என்ன மாதிரி இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வந்திருக்குன்னா, படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேருக்கு மேல பேசுறாங்க. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கா, சூர்யாவோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு, ஆர்ஜே பாலாஜி புதுசா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அவர் ரோல்ல அவர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.